அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க என்ன சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மகளிர் உரிமை தொகையை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதம் மாதம் 1000 ரூபாய் மிக சரியான முறையில் எந்த மாதமும் தடைபடாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கொடுத்திருக்கு. இந்நேற்றைக்கு காலை மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்னவெல்லாம் செய்தாரோ அதை விட அவர் அதிகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஆமா அப்படிதான் சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது என்னன்றது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய பயத்தில் எதையோ உளறி இருக்கிறார். அந்த உளறல்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் தகுதியான பெண்கள், அப்ப நாங்க தகுதி இல்லாத பெண்களா என்ற கேள்வியை பிஜேபி முன்னெடுக்கிறது. யார் எதை பற்றி பேசுவது அப்படின்னு அர்த்தம் இல்லாம ஆயிடுச்சு. அதற்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு முற்போக்கான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கப்ப எதிர்கட்சியாக பிஜேபி அதிமுக ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப எந்த வகையிலும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அரசியலிலிருந்து காணாமல் போன, எப்பங்க வந்தாரு காணாம போகன்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. வந்த பிறகு காணாமல் போன அல்லது வருவதற்கு முன்பே காணாமல் போன ஒரு நடிகர் ஒருவர் நேற்றைக்கு உளறி இருக்கிறார். இது அனைத்திற்கும் சேர்த்த பதில் தான் இந்த வீடியோ. முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நேற்றைக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரமாக ஒரு அன்பெய்டு ஒர்க்கராக எல்லா விதமான பணிகளையும் வேலைகளையும் வீட்டுல செய்தா கூட அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு பணமோ அதற்கான ஊதியமோ இல்லாமல் அடிமை நிலையில் அவர்களை வைத்திருந்த ஒரு சமூகத்துல இல்ல உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம், அதற்கான சுயமரியாதை கொடுக்கப்படணும், அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக, ஏன் வளர்ந்த நாடுகள் கூட சிந்திக்காததை சிந்தித்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய SDG, இது UNO உடைய, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸ். அதுல எந்த நாடுகள் எல்லாம் அங்கமாக இருக்கிறதோ அதை அடைவதற்கான முயற்சியில இருக்காங்க. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வறுமை ஒழிப்பு இருக்கு, பெண்கள் உரிமை இருக்கு, பெண் கல்வி இருக்கிறது, அதே போல காலநிலை மாற்றம் இருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்கிறது, இப்படி பல கோல்ஸ் சேர்த்து ஒரு 17 மிக முக்கியமான குறிக்கோள்களை கொடுத்திருக்காங்க. இதுல 5வது குறிக்கோள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலின சமத்துவம். இதை அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்த மாதிரியான உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத அல்லது உழைப்புக்கு ஊதியம் இல்லாத இது போன்ற வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய பெண்களுக்கு அன்பெய்டு லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இவங்களுடைய பணம் இல்லாத நிலையே 7.5% இருக்கு. இப்ப இவங்களுக்கு யார் ஒருவரும் ஒரு திட்டம் தீட்டி கொடுக்கணும்னு நினைக்காதப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சத்தமே இல்லாமல் அந்த புரட்சியை செய்தார். இப்ப இவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனேயே இது எப்படி கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு யாரெல்லாம் கதறணுமோ அவங்க எல்லாம் கதறி இருக்காங்க. நேற்றைக்கு சேனல்ல பேசுறப்ப நான் அதை தான் சொன்னேன். இந்த பணத்தினுடைய அல்லது மகளிர் உரிமை தொகையுடைய வெற்றி அப்படின்றதே எந்த குரூப் கதறணுமோ, எந்த குரூப் பதறணுமோ அவர்கள் பதறி இருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும் அப்படின்னு தமிழ்நாட்டுல பெரிய போராட்டங்கள், பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் நடக்கிறப்ப எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஹரித மண்டல் அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க, எதுக்கு ஹரி பண்ணணும், உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா, ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஆசிரியர் அந்த செய்தியாளர்கிட்ட கொடுத்த பதில், ஹிந்துல பரீத மண்டல்னு எழுதுனாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு மண்டல் கமிஷன்ல உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? இப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்க இதை சொல்றாங்கன்னா அதற்கு எதிரான ஸ்டாண்டை நாங்க எடுக்கணும். அவர்கள் அதை எதிர்க்கிற போதே அதை ஆதரிப்பதற்கான காரணம் வந்துருச்சு. பார்ப்பனர்கள், பார்ப்பனியம், பார்ப்பன பத்திரிகைகள் எது ஒன்றை ஆதரிக்கிறதோ அது நிச்சயமாக இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையான BC, MBC, SC, ST சமூகங்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமூகத்துக்கு எதிராக தான் இருக்கும். அப்ப அதை நாம் ஆதரித்து விரைவுபடுத்த வேண்டும் என்பதில் எப்படி உறுதியா இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து அந்த 3% குரூப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல குளிரூட்டப்பட்ட AC அறையில உட்கார்ந்து கொண்டு எந்த எளிய மனிதர்களுடைய கவலை, அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி தெரியாம இந்த 1000 ரூபாய் என்ன பண்ணிட போகுது, பிச்சை காசு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இதை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப இது சக்சஸ் தான். ஏன் இதை மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம்னா,
எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நிலை குலைந்து போய் ஐயோ அடுத்து என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுனே தெரியலையே, நம்ம எப்படியாவது எலெக்ஷன் கமிஷன் நம்ம கிட்டதான் இருக்கு, கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிடலாம், மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிடலாம், தேர்தல் விதிகள் இருக்குன்னு சொல்லிடலாம், நடத்தை விதிகளை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை உழைக்கக்கூடிய மகளிருக்கு போகக்கூடிய சாமானிய மகளிருக்கு போகக்கூடிய காசை நிறுத்திடலான்னு பிஜேபி கணக்கு போடுகிறது. பிஜேபியினுடைய வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் சுப்ரீம் கோர்ட் போறாரு. அதற்கு இடையில் இங்க இருக்கக்கூடிய அதிமுக அடிமைகள் இதை எப்படி நிறுத்துவதுன்னு பிஜேபியோடு சேர்க்கிறார்கள். எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப சத்தமே இல்லாம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா கூட போய் ஸ்டே வாங்கியிருப்பாங்க. இல்ல காலையில கோர்ட் தொடங்குவதற்கு முன்பு இது தெரிஞ்சிருந்தா கூட நீதிமன்றங்கள் இன்றைக்கு என்னென்ன வித்தைகள் எல்லாம் காட்டுதுன்னு தெரியும், போயிட்டு இதுக்கு ஸ்டே வாங்கியிருப்பாங்க. ஆனா சத்தம் இல்லாமல் காலையில 11:30 மணிக்குள்ள ஏறக்குறைய 1,30,69,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் போய் சேர்ந்துருச்சு. இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்க போகுதுன்னு வெளியே தெரிஞ்சா இதற்கு தடை வரும் என்று தெரிந்து பின் நடப்பதை முன்பே கணித்து செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நிர்வாகத்தில் சிறந்தவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இப்ப வாங்க பிஜேபி காரவங்க நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏங்க தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் தகுதி இல்லையா, இது என்ன பெண்கள்ல தகுதி தராதரம் அப்படின்னாங்க. இப்ப நான் சொன்னேன், தகுதி தராதரம் பற்றி எல்லாம் பேசி இந்த தகுதி திறமைன்ற பூச்சாண்டி எல்லாம் காட்டி உனக்கெல்லாம் படிக்க தகுதி இல்லை, நீ எல்லாம் உள்ள வராத, உனக்கெல்லாம் கோவிலுக்குள்ள வர தகுதி இல்லைன்னு சொன்ன கூட்டம் தான் RSS கூட்டம். அதனுடைய வடிவம் தான் பிஜேபி. ஒட்டுமொத்தமாக சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தகுதி திறமை என்று மக்களை பிளவுபடுத்தி வைத்தவர்கள் இந்த சங்கப்பரிவார் கூட்டம், இந்த பாசிசம், இந்த ஆரியம். ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு இந்த வகுப்பு எடுக்கிறப்ப டக்குன்னு கேட்கிறப்ப ஆமா இல்ல அவங்க தகுதி வாய்ந்த பெண்கள்னா அப்ப எனக்கு தகுதி இல்லையா அப்படின்ற கேள்வி வந்துரும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். வழக்கமாக சமூக நீதி அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு, ஒரு மேடு இருக்கு, ஒரு பள்ளம் இருக்கு. இப்ப இந்த மேடு அப்படி இருக்கிறப்ப பள்ளத்தை மேடாக்கணும். என்ன பண்ணுவோம், மேட்டுக்கு என்ன எல்லாம் செய்யறோமோ அதுக்கு சிமெண்ட் போடுறோம், அதுக்கு மண்ணு போடுறோம், அதுக்கு செங்கல் வைக்கிறோம்னா இதுக்கும் சிமெண்ட்டை போட்டு மண்ணை போட்டு செங்கலை வச்சு 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் 2 இடத்துக்கும் கொடுத்தா பள்ளம் பள்ளமாகவே இருக்கும், மேடு மேடாகவே தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடியவர்களை உயர்த்தணும்னு சொன்னா பள்ளத்துக்கு தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி எப்படி சொல்றோமோ அதே போல ஒரு சமூக நலத்திட்டம் வருகிற போது, மக்கள் நலத்திட்டம் வருகிற போது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் முதலில் கொடுக்க முடியும். அப்ப அவர்களுக்கு முதலில் கொடுக்க முடியும் அப்படின்றப்ப சாதாரணமாக வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மா மாசம் 5,000 சம்பளம் வாங்குறவங்களும் மாசம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு வரி கட்டக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் நாம் சரிநிகர் சமமாக வைத்து பார்க்க முடியுமா பொருளாதார ரீதியாக? அப்ப எந்த பெண்களுக்கு முதலில் தேவையோ அவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. இன்னொன்னு, எங்களுடைய தலைவர் ஆசிரியர் ஒரு சின்ன நல்ல எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. புளியேப்பம் இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா, பசியப்பம் இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா? இப்ப ஒரு பந்தி போடுறாங்க கல்யாண வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு வீட்டுல சாப்பிட போறப்போ ஒருத்தர் பசிக்குதுன்னு வராரு, அவருக்கு ஏப்பம் வருது பசினால. இன்னொருத்தர் ஒரு ஏற்கனவே ஒரு 3 ரவுண்ட் கட்டிட்டு வராரு, அவருக்கு ஒரு பசியில ஒரு ஏப்பம் வருதா, அது புளியேப்பம். சாப்பிட்டு வர்றது புளியேப்பம், பசியில வர்றது பசியேப்பம். இப்ப யாருக்கு முதலில் உணவு கொடுக்கணும்? பசியப்பக்காரர்களுக்கு. இப்ப இதுதான் நாம் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த திராவிட மாடல், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு வழக்கமாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அந்த நடைமுறைதான் யாருக்கு தேவையோ அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப எப்படிங்க கொடுக்கறது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு உட்கார்ந்து டிவியா மேடையா பேசின ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,500 கொடுப்பேன், 2,000 கொடுப்பேன் அப்படின்ற பொய்யை பரப்ப தொடங்கி இருக்கிறார். இதுல தோல்வி பயமா? உங்களுக்கு நச்சுன்னு பொருந்துற மாதிரி 10 தோல்வி பழனிசாமின்னு எங்களுடைய முதலமைச்சர் பேர் வச்சாரு. அவருக்கு பெருந்தன்மை 12 தோல்வி, நீங்க அதுல 2 குறைச்சு 10ன்னு இருக்காரு. இப்ப 10 முறையும் என்றைக்கு அதிமுகவின் முகமாக எடப்பாடி பழனிசாமி காட்டப்பட்டாரோ அன்றைய தேதியிலிருந்து மீண்டு எழ முடியாத தோல்வியை தமிழ்நாட்டின் மக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் யாரும் அவங்க கூட சேர்ந்தாலும் சரி, அதே போல பிஜேபி 10,000 இல்ல நீங்க 50,000 கொடுத்தாலும் மக்கள் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். இத நம்ம கிட்ட பேசுறப்ப ஒரு 20 செகண்ட் வீடியோ அவர் பேசினது 20 செகண்ட் தான், நீங்க டக்குன்னு பாத்துருங்க. இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1,000 ரூபாய் 2,14,00,000 குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் அறிவிச்சதா ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்?
பாத்தீங்களா? அப்ப கொடுக்க முடியாதான். உடனே நேத்திக்கு வந்து சொல்றாங்க, ஏங்க 2 கோடி பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு தானே கேட்டோம். சரி 2 கோடி பேருக்கு எப்படிங்க அதை கொடுக்க முடியும்? நடைமுறை சாத்தியம் இல்லை. நீங்க இப்ப எல்லா பெண்களுக்கும் நாங்க கொடுக்குறோம்னு அறிவிக்கிறீங்களா, அப்ப உங்களுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இல்ல நாங்க அப்படி சொல்லல, நாங்க இப்படி சொல்லல. அடிப்படையில் இதை கொடுப்பதில் எந்த விதமான விருப்பமும் அற்றவர்கள் அதிமுகவும் பிஜேபியும். பிஜேபியோடு சேர்ந்து இவர்களும் அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த அடிமை மனநிலையிலேயே தமிழ்நாட்டை பார்த்து நிச்சயம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறுத்துவார்கள், நிறுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதுதான் இவங்களுடைய நோக்கம். ஏற்கனவே தேர்தலை காரணம் காட்டி இது இல்லாம பண்ணணும்னு நினைச்சவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த மனநிலையில் இருக்காங்க. இப்படி அப்படியே வந்தா நான் என்ன கேக்குறேன்னா, 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாரு மோடி. பீகார்ல நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தோம், நீங்க வெறும் 5,000 ரூபாய் தானே கொடுக்குறீங்க. பீகார்ல எப்ப கொடுத்தீங்க? தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த கமிஷனையே வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பணம் போய் அக்கௌண்ட்ல சேருது. ஆனா அதே மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்கன்னா, லக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு திட்டத்தை உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தி வச்சாங்க. இப்ப இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சென்ஸ் பண்றாரு. பீகார்ல எலெக்ஷன் வருது, பீகாருக்காகவே பட்ஜெட் தயாரிச்சு போன முறை நாடாளுமன்றத்துல வாசிச்சாங்க. அந்த தேர்தலுக்காக எந்த எல்லைக்கும் போனார்கள். அதே போல தமிழ்நாட்டில் எந்த எல்லைக்கும் வருவார்கள். அது எப்படி? பணம் வராமல் செய்வதற்கு எந்த எல்லைக்குனாலும் வருவார்கள் அப்படின்னு முன்பே கணித்து மிக சிறப்பாக செய்தார். இதுல அதிமுக பேசுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, பேசுது. பிஜேபி எப்போதுமே வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டு வருவதற்காக பேசுது. இந்த குறுக்க மறுக்க ஓடாதுன்ற மாதிரி காணாமல் போன விஜய் அவர்கள் வந்து, எனக்கு உண்மையா அந்த பாட்டு ஏதோ உயிரென வரனா அப்படின்னு வருது. உயிரென வரல, உயிரை எடுப்பதற்காக வர்ற மாதிரி எத்தனை சாவு, எத்தனை மரணங்கள் நினைக்கிறதுக்கே ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அப்ப இது எதையுமே கண்டுக்காம அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காரு. எப்படிங்க ஒரு உங்களை பார்க்க வந்த ஒருத்தர், உங்க தொண்டர்லாம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், உங்களை பார்க்க வந்தாருன்னு சொல்றாங்க. பார்க்க வந்த ஒருவர் நம்மளை பார்க்க வந்த ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துடிக்க மாட்டோமா? இப்படி எந்த துடிப்பும் இல்லாமல் எந்த விதமான மக்கள் மீதும் பற்று இல்லாத அன்பில்லாத ஒருத்தருக்கு ஏன் இவ்வளவு கொண்டாட்டம் நமக்கு புரியலன்னு நம்ம நினைக்க வேண்டாம். பார்த்துட்டு வந்தா போதும்னு போற கிரௌடு அதுல இந்த மாதிரி ஆகுதா? அல்ல அவர் ஒரு 2 செய்தி பேசியிருக்காரு. பரவாயில்ல நான் வரேன்னு பயந்துட்டு தானே 13ஆம் தேதியோ போட்டீங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்கு? செகண்ட் வீக் ஹாலிடே, பேங்க்கு லீவு, இதெல்லாமா கூட சொல்லி தர்றது? அரசியல் சொல்லி கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. உங்களுடைய கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்ட ஒரு 5 பேரை பத்தி நாங்க தான் சொல்லி கொடுக்குறோம்னா ஒரு நியாயம் இருக்கு. இதெல்லாமா சொல்லி தர்றது? ஸ்கிரிப்ட் எழுதுறவர் கொஞ்சம் தெளிவா எழுத வேண்டாமா? அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பயந்துட்டு இல்ல, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சிட்டாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பயே எல்லா மக்களுக்கும் அது போய் சேர்ந்துருச்சு. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்துருச்சு. எல்லாத்தையும் தாண்டி கேக்குறாரு, அரசியலில் யாரோ தொடங்கிய கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன மாதிரி நின்று ஜெயிக்க திராணி இருக்கா? திரும்பி பார்த்தா ஐயா செங்கோட்டையன். இது அரசியல் யாரோ கட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள். ஐயா காமராஜர் தலைவர்னு சொல்றீங்க, காமராஜர் எந்த கட்சியில் இருந்தாருன்னு தெரியாதா? ஐயா பெரியார் முதலில் எங்க இருந்து அதுக்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தாருன்னு தெரியாதா? எதுவுமே தெரியாதுன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறவங்கள மாத்துங்க. இப்ப எல்லா மாதிரி தில் இருக்கா, என்னை மாதிரி தில் இருக்கா, எல்லாம் கைத்தட்டு, எல்லாம் சத்தியம் பண்ணு அப்படின்னு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதிட்டு வந்து பேசுறீங்கல்ல. நேற்றைக்கு எந்த டிபேட்லயும் பேசு பொருளாக நீங்க மாறல. ஏன்னா ஒரு 2-3 தடவை உங்களோட பேச்சை கேட்ட பிறகு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்த அண்ணன் எப்ப வருவாருன்னு தெரியாது, ஸ்டே டியூன், அடுத்து எப்ப வருவேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறீங்க. உங்க முன்னாடியே ஒரு செத்து மக்கள் கிடந்தா கூட கண்டுக்காம ஓடிடுறீங்க. இப்ப அரசியலில் இருந்து காணாமல் போனவர் நீங்கள். இருந்தாதானே காணாமல் போனோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏதோ தமிழ்நாடே ஒரு வீடா, அதனால எல்லாருமே விஜயா. எனக்கு புரியல. ஒருவேளை எங்கிட்டாவது ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஜெயிச்சு அவங்க சட்டமன்றத்துக்கு போறது போய் எனக்கு பதிலாக இவர் வருவாருங்க, இவர்தாங்க விஜய் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரா? இல்ல வேற யாரையாவது காட்டி நான் தான் ஜெயிச்சேன் ஆனா அவர் தான் விஜய், இந்த கூட்டிட்டு போக வச்சிருவாங்களா? இதெல்லாம் லாஜிக்கான பேச்சா? திரையில் இது நல்லா இருக்கும், தரைக்கு இது நல்லா இருக்குமா? இப்படி காணாமல் போனவர்கள் ஒரு பக்கம், இருந்தும் சும்மா இருக்கிறவங்க ஒரு பக்கம், என்னத்தையாவது எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா, சமூக நலத்திட்டத்தை ஒழிச்சிடலாமான்னு நினைக்கிற பிஜேபி ஒரு பக்கம், ஐயா நீங்க என்னன்னாலும் செய்யுங்க ஐயா, நான் அவங்க கூட இருக்கேன் அடிமைன்னு சொல்லக்கூடிய அதிமுக ஒரு பக்கம். இத்தனை பேரையும் கதிகலங்க வைத்து, கதற வைத்து, அலற வைத்து, சத்தமில்லாமல் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மனமாற வாழ்த்தி பெண்கள் வரவேற்கிறார்கள். நாமும் வரவேற்போம். நன்றி.